தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பேசுவாரா? மூன்றாவது செய்தியை கேட்கிறீர்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களும் கேட்டு பயனடையும்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு தேவன் எப்படி பேசுவார் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவன் பேசுவாரா? ஆம், பேசுவார். யாரோடு பேசுவார்? அதைத்தான் நாம் பார்த்தோம். யாரோடு பேச மாட்டார் என்றும் பார்த்தோம். இன்றைக்கு தேவன் எப்படி பேசுவார், அதாவது யாரோடு பேசுவார் யாரோடு பேச மாட்டார்னு சொன்னால், நான் யாரோடு பேச மாட்டார்னு தான் சொன்னேன். எல்லாரோடையும் பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் இப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ளவங்கள்ட்ட அவரால் பேச முடியாதுங்கிறத தான் நம்ம படித்தோம். இன்றைக்கு தேவன் எப்படி பேசுவார்? முதலாவது, நேரில் தோன்றி பேசுவார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், தேவனை நேரில் பார்க்க முடியுமா? பைபிளில் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு நாளும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு போட்டிருக்கு. நீங்கள் தேவனை நேரில் பார்த்து பேசலான்னு சொல்கிறீங்க பாஸ்டர். அப்போ நிறையா ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என்னுடைய அறைக்குள்ளே வந்தார், நேரில் வந்து நின்னார், முகமுகமாக பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் பரவசப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. சற்று பொறுமையாக இருங்க. ஆண்டவர் காலங்களாக தான் பேசுகிற முறைகளை மாற்றிக்கொண்டே வருகிறார். ஆரம்ப காலங்களிலே வேதம் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மனிதனை படைத்த போது தேவன் அவனை படைத்த அந்த நேரத்தில் பாவம் இல்லாதவனாக படைத்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிற வரைக்கும் தோட்டத்தில் தேவன் வந்து உலாவினார். தோட்டத்தில் வந்து உலாவின தேவனை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். ஸோ நேரடியாக தேவனை பார்த்து பேசக்கூடிய ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்தது. ஆதியாமத்தின் புத்தகத்தில் சில காரியங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். விசேஷமாக 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்து, இப்போ மண்ணில் ஆண்டவர் ஒரு பொம்மையை செஞ்சிட்டார், களிமண் பொம்மையை. இப்போ களிமண் பொம்மைக்குள்ளே ஆண்டவர் அவனுடைய நாசியில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊத்துறார். இந்த ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவாத்மாவானான், எழுந்து உட்கார்ந்துருக்கிறான். இப்போ யாருமே இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. இப்போ அமேசான் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலே அதிகமான அடர்த்தியான காடு அமேசான் காடு. அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லாமல் ஒரு தனி வனாந்தரமான ஒரு காடுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஆதாமை படைத்த போது, அவன் கண் விழித்த போது, யாரையுமே பார்க்காத வெறும் மிருகத்தை மட்டும் பார்த்த உலகத்தில் இருந்திருந்தான்னா, தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். அதனால் பாவமற்ற சரீரத்தில் அவன் இருந்தபடினால், பாவம் இல்லாதவனாக இருந்தபடினால், தேவனும் பாவமற்றவராக பரிசுத்தராக இருக்கிறாரே, நேரடியாய் அவனை சந்தித்து பேசுவது சாத்தியமாக இருந்தது. நேரடியாக வந்தார், பார்த்தாரு, பேசினார். ஆதாமோடும் பேசினார், ஏவாளோடும் பேசினார். எத்தனை நாட்கள் பேசினார் என்று தெரியாது. பாவம் செய்கிற வரைக்கும் அவர்களை நேரிலே சந்தித்தார். தேவனுக்கென்று பரலோகம் இருக்குது, ஆனால் அந்த பூமியில் மனிதனை படைச்சிட்டு குளிர்ச்சியான வேளையில் அவங்கள சந்திக்கிறதுக்காக, தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிறதுக்காக அந்த தோட்டத்தில் உலாவும்படியாக வருவார். பாவம் செய்த பின்புதான் அவரை நேரில் பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை மனிதன் இழந்து போனான். ஆனால் பாவம் செய்கிறதுக்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் தேவனை அவர் இருக்கிற வண்ணமாக நேரடியாக தரிசித்தார். அப்போ இன்றைக்கு அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா பாஸ்டர்னா, இன்றைக்கி அதே அனுபவம் கிடைக்காது. அதே அனுபவம் எப்போ கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம எல்லாம் மகிமைப்படுத்தப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் போகும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு பைபிளில் போட்டிருக்கு.
ஸோ முதலாவது ஆதாம் அவரை நேருக்கு நேர் இருக்கிற வண்ணமாக செய்தால் நேரடியாக பேசுகிற அனுபவம் உண்டு. அதே நேரடியாக பேசுகிற அனுபவத்தில் அவர் இருக்கிற வண்ணமாக அல்லாமல் தன்னை உருமாற்றி கொண்டு வந்து இந்த மனிதனோடு பேசுவதற்கென்று சில உருவத்தை ஆண்டவர் எடுத்து வந்தார். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். இங்கே தரிசனமானார்னா கண்ணை மூடிட்டு இருக்கும் போது வர்ற தரிசனம் அல்ல. அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனுடைய கண்கள் காணும்படி, இந்த மாம்ச கண்கள் காணும்படி 3 புருஷர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் எதிர ஓடுறான், தரை மட்டும் குனிந்து பணிந்து கொள்கிறான். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இந்த புருஷர் என்று சொல்லும்போது 2 பேர் போனார்கள். 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அந்த 2 பேரும் தூதர்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் மீதமுள்ள இன்னொரு நபர் யார்? அதை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்புறம் 22ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. ஸோ 2 புருஷர்கள் போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி தனக்குள்ளே பேசிட்டு ஆபிரகாமுக்கு முன்னாடி வர்றார். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இந்த போன புருஷர்கள் தான் தூதர்கள். 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்தேன். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வந்தது 3 புருஷர். இப்போ 2 பேர் போயிட்டாங்க. இப்போ கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தார் என்றால் ஆபிரகாம் இப்பொழுது ஆதாமுடைய சந்ததியாக பாவம் செய்தது பின்பு வந்த சந்ததியாக இருக்கிறபடினால் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை இருக்கிற வண்ணமாய் தரிசித்தது போல ஆபிரகாம் தரிசிக்கவில்லை. ஆனால் மனு உருவெடுத்து இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து, அதாவது மனித உருவிலே தோன்றி அநேக இடங்களிலே தன்னை வெளிப்படுத்தினார். அப்படி பார்த்தவர்களில் ஒருவர் தான் இந்த ஆபிரகாம். தேவனை பார்த்தார், நேருக்கு நேர் பார்த்தார். பரலோகத்தில் இருக்கிறவராக, அப்படி இருக்கிற வண்ணமாக அல்ல, மனிதர்களை சந்திப்பதற்கென்று பூமியில் சில நேரம் அவர் தூதனானவராக அவர் வந்திருக்கிறார். அப்படி பார்த்தார். இதே அனுபவத்தை நியாயாதிபதிகளின் புத்தகத்திலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து, தூதன் அல்ல, தூதன் என்றால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட தூதன். தூதனானவர் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி மனிதர்களை சந்திக்கும்படியாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்போ அவரை நோக்கி அப்படின்னா அவரை பார்த்து, நோக்கினன்னு அர்த்தம் பார்த்து. அப்போ அந்த இடத்துல தூதனானவர் வந்து அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காரார். அப்போ ஆண்டவரை நேரடியாக பார்த்து பேசுகிற அனுபவம் யாருக்கு கிடைத்தது? கிதியோனுக்கும் கிடைத்தது. அடுத்து சிம்சோனுடைய தாய் தகப்பன்மார் இருக்காங்களே, மனோவா. 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர், இந்த இடத்துல நல்ல கவனிங்க, தூதன் அல்ல, தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி சில காரியங்களை சொல்ல. பிள்ளை வராத மலடியாக இருக்கிற நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாயின்ட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அப்போ மனோவாவுடைய மனைவியும் கர்த்தருடைய தூதனானவராகிய தேவனை நேரில் பார்த்து பேசினார். அப்போ தேவனை எப்படி பேச முடியும்? நேரில் பார்த்து பேச முடியும். இன்றைக்கி பேச முடியுமா? தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. இந்த காலங்களில் தேவன் எப்படி பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 9ஆம் வசனம்.
தேவன் மனவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். மனு உருவிலே வந்தார். இப்போ நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனை இருக்கிற வண்ணமாய் நேருக்கு நேர் சந்தித்து பேசுகிற அனுபவத்தில் இருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்தபடினால் அதற்கு பின்பு தேவன் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களும் இழந்தார்கள். அவர்களுக்கு பின் வந்த அந்த சந்ததியும் இழக்க ஆரம்பித்தது. பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். கிறிஸ்துவானவராக, பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட கிறிஸ்துவானவராக, தேவனுடைய தூதனானவராக நேருக்கு நேர் பார்த்து பேசுகிற அனுபவம். கிதியோனுக்கும் அதே அனுபவம், மனவாவுடைய மனைவிக்கும் மனவாவுக்கும் அதே அனுபவம். இதே போல தான் இன்னும் அநேக பக்தர்கள். நான் நிறைய பைபிளிலிருந்து உங்களுக்கு நிரூபிக்க முடியும். இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் வந்தாருங்கிறத. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அந்த அக்னி சூளைக்குள்ளே இருந்தது யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தூதனானவர் அங்கே இருந்தார், தூதன் அல்ல. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நேரிலே பார்த்து பேச முடியும். எப்பொழுது? அவர் இருக்கிற வண்ணமாக அல்ல, தூதனானவராக வந்த இயேசு. இன்றைக்கு எப்படி பார்க்கிறார்கள் எனக்கு தெரியாது, நான் நேரிலே பார்த்த அனுபவம் கிடையாது. ஆனால் தேவன் பேசுகிறார், அவரோடு நான் பேசுகிறேன். அது எப்படிங்கிறது பின் உள்ள காரியங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சுருக்கமாக பார்த்தது என்னென்னா, தேவன் எப்படி பேசுவார். முதலாவது, நேரடியாக ஒரு மனிதனை போல பேசுவார். இதைத்தான் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். முகமுகமாய் பேசினார்கள் என்று. அந்த முகமுகமாங்கிறது இவன் பேச அவர் பேச, அவர் பேச இவன் பேச. ஆனால் இவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து பேசினார். அன்பானவர்கள், உங்களுக்கு ஆசையாக இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் வருவார்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை பொறுத்தது. ஆனால் இந்த அனுபவம் உண்மை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பரலோகத்தில் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிக்க முடியாது. மனிதர்கள் தன்னை சந்திப்பதற்கென்று சில உருவில் தேவன் வருகிறார். அதைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நேரடியாய் பேசுகிறார். எப்போவுமே தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு மீடியேட்டர்ஸ், மத்தியஸ்தர்கள் தேவையே இல்லை. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறேன். இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இந்த பேசும் தெய்வத்தோடு தானும் அமர்ந்து பேச வேண்டும் என்கிற ஆசையை தான். ஆபிரகாம், கிதியோன், மனோவா, தானியேல் போன்றவர்கள், சாத்ராக் மேஷா போன்றவர்களாம் ஆண்டவரே, இந்த பூமியில் நீர் மனிதனாய் உருவெடுத்து வந்தபோது அதை தரிசித்தார்கள். ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, தூதனானவராக வந்ததை அவர்கள் தரிசித்தது போல நாங்களும் தரிசித்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். அது கிடைக்காவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி மற்ற விதங்களில் தேவன் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேசி மகிழக்கூடிய முதிர்ச்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரோடு பேசுங்க. உங்களுக்கும் கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுத்தாருன்னா பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.